ரமேஷ் ரொம்பவும் ஹாப்பி. காலையில் தான் நிச்சயதார்த்தம் பண்ணி முடித்திருந்தான். அதுவும் அவன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சஞ்சுலாவை தான். சுருக்கமாக சொன்னால், இனிமே இவ உனக்கு தான்ப்பா, கூடிய சீக்கிரமே இவளை மிஸ்ஸஸ் சஞ்சுலா ரமேஷ்னு மாத்த நாங்க உறுதி அளிக்கிறோம்னு சொல்லி இவங்க வீட்டு பெருசுங்களும் அவங்க வீட்டு பெருசுங்களும் நிச்சயம் பண்ண ரமேஷ் வாஸ் இன் ட்ரீம்ஸ். யா மிஸ்ஸஸ் சஞ்சுலா ரமேஷ் நினைத்து பார்க்கவே ஹனித்தது. நிச்சயம் செஞ்சு வச்ச அப்பாவுக்கு தேங்க்ஸ் மனசில் 100 முறை சொல்லிக் கொண்டுதான் இருந்தான் அவன். அப்பா ரொம்ப பெரிய ஆள். ஆளும் கட்சியின் சீனியர் அமைச்சர்களில் ஒருவராக இருந்து வந்தார். 20 வருஷமாக தமிழகத்தில் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து வருகிறார். நடுவில் 2 தடவை கட்சி மாறியும் இருக்கிறார். தன் மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக தன் தகுதியிலிருந்து 2 ஃப்ளோர் கீழிறங்கி போய் வட்ட செயலாளர் மூர்த்தியிடம் பெண் கேட்டிருக்கிறார் என்றால் நீங்களே பாருங்கள். மூர்த்திக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிப்பதற்குள் அவர் பயந்த பயம் அவருக்கு தான் தெரியும். பின்ன அமைச்சருக்கு சம்மந்தி ஆவதென்றால் சும்மாவா? 6வதுல 5 வருஷம் இருந்தவன திடீர்னு மல்டிபிள் ப்ரமோஷன் பண்ணி டாக்டர் பட்டம் கொடுத்து நீ எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா? தெரியலனா மூர்த்தியோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க. அவருக்கு மேல இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் இவர் மேல ரொம்ப பொறாமன்னு கூட சொல்லலாம். கட்சிக்கு நேத்து வந்த பையன் இன்னைக்கு அமைச்சருக்கு சம்மந்தியாவ போறானேன்னு அவனுங்க பேசினது இவர் காதுக்கும் வந்தது. கோபக்கார பசங்க ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட போறாங்கன்னு ரொம்பவே பயந்துதான் கொண்டிருந்தார் மூர்த்தி. அப்புறம்தான் பொண்ணு சஞ்சுலா வேற. சஞ்சுலா ரொம்ப அழகான பொண்ணு. எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்னு தன் அப்பா மூர்த்தியிடம் ரொம்பவே அடம் பிடிச்சு பார்த்தார். ஆனால் மூர்த்தி அவளை விடவே இல்லை. இதனால் குடும்பத்துக்கு எவ்வளவு லாபம், தன் அரசியல் வாழ்வுக்கு எவ்வளவு லாபம்னு சொல்லி பார்த்தார். பிறகு ஒரு மாதிரி மிரட்டி கெஞ்சி பணிய வைத்து விட்டார். பொண்ணும் பையனும் கலந்து பேச ஏற்பாடும் செய்து கொடுத்தார். தன்னை பிடிச்சிருக்கா என்று ரமேஷ் கேட்ட கேள்விக்கு ஆமானு ஏனோ தானோ என்று பதில் சொல்லி வைத்தார். ஒரே நிமிஷம்தான். உடனே நிச்சயதார்த்தம். இப்போ அதுவும் முடிஞ்சு மண்டபத்திற்குள் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். மண்டபம் ரொம்ப பெருசு. மதியம் 3:30 கிளம்புறவங்களுக்கு ரமேஷ் போர்ட்டிகோவில் நின்று கொண்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொண்டுதான் இருந்தான். உள்ளேயும் வெளியேயும் கும்பல் நடமாட்டம் இருந்து கொண்டேதான் இருந்தது. யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு இவனுக்கு தெரியவே இல்லை. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு பேரு. எல்லோரும் சொல்லி வச்சார் போல ஆளாளுக்கு ஒரு குட்டி கும்பலை கூட்டி கொண்டுதான் வந்திருந்தார்கள். பிஏக்கள், எடுபடிகள், அடியாட்கள், அடி வாங்குகிற ஆட்கள், சின்ன வீடு, பெரிய அப்பார்ட்மெண்ட் என்று ஒரே கூட்டம். களைப்பாக இருந்தது. ஆனால் களைப்பு தெரியல. காரணம் உள்ளே இருந்த சஞ்சுலா. அவள் ஒரு இனிமை. இனிமையை தவிர வேறு எதுவும் இல்லை. யுவர் ஆனர் ஹார்ட். இவளை எப்போதும் நான் மகிழ்ச்சியாக கலகலவென்று வச்சுக்கணும். ஒரு நாள் கூட பிரியாம இவளை அரவணைப்புல வச்சுக்கிட்டு ஒரு 100 வருஷம் ஜாஸ்தினா ஒரு 99 வருஷம் ஜாலியா வாழணும்னு கடவுள்கிட்ட மானசீகமா வேண்டினான். கடவுள் ரொம்ப பெரியவர். அவருக்கு பிகினிங்கும் இல்லை எண்டிங்கும் இல்லை. அந்த அளவுக்கு பெரியவர். அவர் விளையாடி பார்க்கணும்னு நினைச்சா யாரால தான் தடுக்க முடியும்? சஞ்சுலா இருந்த ரூமில் அவர் வேறு மாதிரி முடிச்சியை போட்டார். சஞ்சுலாவும் தன் புடவைகளை எல்லாம் கோர்த்து முடிச்சு போட்டு ஜன்னலை திறந்து கீழே இறங்கினார். கீழே அவள் காதலன் கார்த்திக் மற்றும் அவன் நண்பர்கள் சிலரும் ஒரு பொலிரோவில் காத்து கொண்டுதான் இருந்தார்கள். பொலிரோ ரொம்ப வேகமாக பறந்தது. உள்ளே கார்த்திக்கின் கையை பிடித்து கொண்டான். நீ எங்க வராம இருந்துருவியோன்னு பயந்துகிட்டே இருந்த தெரியுமா? கார்த்திக்கும் அவள் கையை பற்றினான். கூட இருந்த நண்பர்களில் ஒருவன், சஞ்சுலா, கார்த்திக் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தான்னு எங்களுக்கு தான் தெரியும். பெரிய எடுத்த விஷயம்னு தெரிஞ்சதும் ரொம்ப நம்பகமான இடம்னு நினைச்ச இடங்கள்ல இருந்து கூட
ஹெல்ப் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா உங்க அப்பா கிட்ட இருக்கிற வாரிய தலைவர் சத்யாதான் எங்களை பத்தி எப்படியோ தெரிஞ்சு கொண்டு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார். நாங்க முதல்ல நம்பல. அட, நானும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்தாப்பா என்று அவர் சொன்னார். காதலுடைய அருமை எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னப்ப எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு. அவர் தான் இந்த வண்டியையும் டிரைவரையும் அனுப்பி வச்சார் என்று சொன்னார். டிரைவர் ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டினார். சார், நீங்க எந்த பக்கம் போக சொன்னாலும் எனக்கு சரி சார் என்று கார்த்திக்கை பார்த்து பவ்யமாக சொன்னான். கார்த்திக்கும் வழியை சொன்னான். டிரைவர் அதை கேட்டுக்கொண்டான். டிரைவர் மட்டுமல்ல, அவன் பாக்கெட்டில் ஆன் செய்யப்பட்ட செல்போனின் அடுத்த முனையில் இருந்த வாரிய தலைவர் சத்யாவும் கேட்டுக்கொண்டார். அதை அப்படியே அடுத்த போனில் மாவட்ட தலைவரிடம் ரிலே செய்தார். ஐயா, வட்ட செயலாளர் பதவிக்கு என்ன மறந்துடாதீங்க ஐயா அப்படின்னு மறக்காமலும் கேட்டும் கொண்டார். மாவட்ட தலைவர் ரொம்ப பவ்யமாக அமைச்சரிடம் வந்தார். அமைச்சர் முகத்தில் பிரெஞ்சு பிரைஸ் வெடித்தது தெரிந்திருந்தது. எதிரே சஞ்சுலாவின் அப்பா மூர்த்தி கதறிக்கொண்டிருந்தார். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன் ஐயா என்று கெஞ்ச ஆரம்பித்தார். வந்ததும் அவளுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை ஐயா. நம்ம ரமேஷ் தம்பி அவளை எப்படி வேணும்னா போட்டு அடிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கழுதிய நானே என் கையால வெட்டி போட்டுறேன் ஐயா என்று பினாத்தி கொண்டுதான் இருந்தார் மூர்த்தி. மண்டபமே அல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. பின்ன காலையில் நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கின பொண்ணு மதியம் ஓடி போச்சுன்னா சும்மாவா? ரமேஷும் நெஞ்சு பிளந்து போய் ஒரு ஓரத்தில் சாய்ந்திருந்தான். அப்போது மாவட்ட தலைவர் மெல்லிய குரலில் அமைச்சரிடம் சொன்னார். ஐயா, அவங்கள பிடிச்சாச்சு. என் ஆளுங்க அவங்கள கூட்டிக்கிட்டு இப்போ வந்துடுவாங்க. டிரைவர் தப்பிச்சு ஓடிட்டான். இந்த பொண்ணோட காதலன், அவன் பேரு ஏதோ கார்த்திகான், அவனும் இவளை விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டானா. அவனை போய் நம்பி இவ ஓடினா பாருங்க. காதல் அந்த அளவுக்கு கண்ணை மறைச்சடிச்சு போல. வண்டியும் ஏதோ திருடின வண்டியான். அவங்கள இப்போ கூட்டியாந்துடுவாங்க ஐயா என்று பவ்யம் பண்ணினார் என்றுதான் சொல்ல முடியும். அவங்க ரொம்ப பயந்து நடுங்கியவாறு நின்று கொண்டிருந்தார்கள். சஞ்சுலாவை தவிர மற்ற அனைவரும் வரும் வழியிலேயே சமத்தியாக கவனிக்கப்பட்டிருந்தார்கள். எதிரே அமைச்சர் மற்றும் பலர் வீட்டு பெண்கள் அழுத முகத்துடன் இருந்தார்கள். மூர்த்தி தன் மகளை பார்த்ததும் வெறி கொண்டு பாய்ந்தார். என் குடிய கெடுக்க பிறந்தவளே என்று மாறி மாறி அவளை அறைந்தார். அப்பா, என்னை அடிக்காதீங்கப்பா, ரொம்ப வலிக்குது மகள் கெஞ்சினார். அப்பாவின் அறை கன்னத்தில் வலியை கொடுக்க, தன்னை விட்டுவிட்டு கார்த்திக் ஓடியது உள்ளத்தில் வலியை கொடுக்க அவள் ரொம்பவே துவண்டுதான் போயிருந்தாள். அவள் கெஞ்ச கெஞ்ச அப்பாவின் வெறி இன்னும் ஏறியது. இந்த முறை அவள் உடம்பிலும் ஆடி விழுந்தது. அப்பா, வலிக்குதுப்பா, நான் தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு உங்களை அப்பவே கெஞ்சினேனே என்று சொன்னான். உனக்கு என்னடி தெரியும்? நீ யாரை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை வெட்டி போட்டாதான் என் மனசு ஆறுன்னு அவளை மேலும் அடிக்க பாய்ந்தார். பாய்ந்தவருக்கு பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அனைவரும் ஒரு நிமிடம் திகைத்து போய் பார்த்தார்கள். அறைந்தவன் யாரும் இல்லை, ரமேஷ். ரமேஷ் ரொம்ப ஆவேசமாக நின்று கொண்டுதான் இருந்தான். இப்ப எதுக்கு அவளை போட்டு அடிக்கிறீங்க? தப்பு பண்ணியதெல்லாம் நாம. அவ வேணா வேணான்னு சொல்லியும் நீங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அரேஞ்ச் பண்ணீங்க பாரு, அது மன்னிக்க முடியாத தப்பு. அப்புறம் நானும் அவளும் தனியா பேசும்போது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவளும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே தவிர அவ முகத்துல அதற்கான மகிழ்ச்சி இல்லை. நானும் அவ மேல இருந்த ஆசையில அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இது என்னுடைய தப்பு. அவ பொய் சொல்லி இருக்க வேண்டாம் தான். ஆனா அவளை நீங்க எந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருந்தீங்கன்னா யாருக்கு தெரியும்? நியாயமா பார்த்தா நீங்க தான் தண்டனையை அனுபவிக்கணும். உங்களை விட வயசுல சின்னவனா. என் கையால நீங்க வாங்கின அறதான் உங்களுக்கான தண்டனை. ஆனா இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. இனிமேல் யாரும்
சஞ்சுளா மேல கை வைக்க கூடாது. இதுக்கு மேல அவ அடி வாங்கறத பாக்கிற சக்தியும் எனக்கு கிடையாது. அவளுக்கு அந்த கார்த்திகை பிடிக்கும்னா அவனையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உடைந்து போனான் ரமேஷ். அப்போது கட்சியின் லோக்கல் தீர்த்துளி பேச்சாளர் தலைமையில் ஒரு கும்பல் மண்டபத்தில் நுழைந்தது. கும்பல் ரொம்ப கோபமாக கோஷம் போட்டு கொண்டே நுழைந்தது. அண்ணே, எங்கள் ஆண் சிங்கம் நீங்க. உங்களை போய் ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னாலா? அவ பொண்ணே அல்ல, பேய், அவள் ஒளிக என்று தங்கள் விசுவாசத்தை காட்டினார்கள். போது நிறுத்துங்க, ரமேஷ் கர்ஜித்தான். நான் ஆண் சிங்கம்னா உடனே ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என்ன பிடிச்சிடணுமா என்ன? அப்படி பிடிச்சிருந்தா மற்ற ஆம்பளைங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? லூசுத்தனமா கோஷம் போடாதீங்க. எனக்கு சஞ்சுளாவை பிடிக்கும். அவளுக்கு என்னை விட அந்த கார்த்திகை பிடிக்கும், அவ்வளவுதான். அதனால நான் ஒன்றும் மட்டமாக போய்விடவில்லை. அதே சமயம் நாளைக்கே யாராவது பொண்ணு என் வாழ்க்கையில குறுக்கிடலாம். அவளுக்கு மற்ற எல்லா ஆண்களையும் விட என்னை பிடிக்கலாம். அதனால நான் ஒன்றும் மற்றவங்களை விட வசந்தவன் இல்லை என்று முடித்தான் ரமேஷ். சஞ்சுளா இப்போதுதான் அவனை சரியாக ஏறெடுத்து பார்த்தார்.